Good afternoon. So last class we have seen about this poem, இல்லையா? Poem பத்தி பார்த்துட்டு இருந்தோம். Where the mind is. So we have discussed about this poem, இல்லையா? Where the mind is without fear. And இது பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் எழுதின போயம் இது. அண்ட் இட் இஸ் இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா பெங்காலியில் எழுதப்பட்ட ஒரு போயம் இது. அதை வந்து நமக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதனோட அர்த்தம் என்ன அண்ட் இது வந்து எந்த டைம்ல எழுதினது, பீரியட் ஆஃப் டைம்ல எழுதினது அப்படின்னா ஃப்ரீடம் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடிட்டு இருந்த அந்த டைம்ல எழுதப்பட்ட போயம் இது. ஸோ அப்போ இருந்த பீப்புள் மைண்ட் செட்டுக்கு வந்து ஏற்ற மாதிரி இது வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம எவ்வளோ எதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், பட் எதுலலாம் நம்ம டீவியேட் ஆகுறோம் அப்படிங்கிறது மாதிரி நம்மளோட சிந்தனையை ஒருங்கிணைக்கிறது மாதிரியான வரிகள் வந்து இந்த போயம்ல வந்து இருக்கும். ஸோ இட் இஸ் டோட்டலி இட் இஸ் ஆஃப் 11 லைன்ஸ் ஆஃப் போயம். மற்ற போயம்லாம் நம்ம பார்த்தோன்னா ஸ்டான்ஸா இருக்கும், பத்தியா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது நமக்கு நார்மலாக சென்டென்சஸ் 11 கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் வந்து நமக்கு இருக்கும். அண்ட் அதை வந்து நமக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதனோட ஒரு லைனுக்குமே என்னென்ன மீனிங் வரும் அண்ட் வாட் இட் சேஸ் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வந்து தனித்தனியா பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ தட் இந்த டோட்டல் செட் ஆஃப் இந்த 11 லைன்ஸ் ஆஃப் போயமை வந்து 2 செட்டா பிரிச்சு ஃபர்ஸ்ட் செட் வந்து we have already discussed in the last class. ஸோ ஃபர்ஸ்ட் செட்ல அந்த ஸ்டான்சர்ஸ் அந்த லைன்ஸ் வந்து என்ன சொல்ல வருது அண்ட் அது வந்து எப்படி மக்களை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவத்தை வந்து சொல்றது மாதிரி இருக்கும். ஸோ இந்த போயமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு ப்ரேயருக்கான ஸ்ட்ரென்த் கெயின் பண்றதுக்காக பிஃபோர் ஸ்டார்டிங் எனி குட் காஸ் வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் வாட் வி ஹாவ் கோயிங் டு டூ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மனநிலை ஒருங்கிணைப்படுத்துறதுக்காக வந்து இந்த போயம் வந்து ஃபோக்கஸ்டா எழுதப்பட்டது மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அண்ட் இதுல செகண்ட் செக்ஷன்ல இதுவுமே வந்து நமக்கு பெங்காலியில கொடுத்துருக்கிற லைன்ஸ் இது. அண்ட் அதை வந்து நமக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வந்து இந்த மாதிரி சொல்லி இந்த போயமை வந்து முடிச்சிருப்பாங்க. வேர் த கிளியர் ஸ்ட்ரீம் ஆஃப் ரீசன் ஹேஸ் நாட் லாஸ்ட் இட்ஸ் வே into the dreary desert and of dead habit, where the mind is led forward by thee into ever-widening thought and action, into that heaven of freedom, my father, let my country awake. ஸோ இப்படி வந்து சொல்லி இந்த போயமை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுல என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா வந்து லைன் பை லைனா நமக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கீழே வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா வேர் த கிளியர் ஸ்ட்ரீம் ஆஃப் ரீசன் ஹாஸ் நாட் லாஸ்ட் இட்ஸ் வே இன்டு த dreary desert and desert sand of dead habit. ஸோ நமக்கு இதுல ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா where the clear stream of reasons has not lost its way. ஸோ கிளியர் ஸ்ட்ரீம்னா என்ன சொல்லுவோம்? ஓடை, தெளிந்த ஓடை அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா? அதுதான் கிளியர் ஸ்ட்ரீம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நீர் ஓடை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் கிளியர் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய காரணங்கள், நம்ம என்ன விஷயத்த பண்ண போறோங்கிற தெளிவு நமக்கு வந்து இருந்துச்சு, நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து அவ்வளோ கிளியரா இருக்கு, லைக் கிளியர் ஸ்ட்ரீம் அந்த மாதிரி ஸ்ட்ரீம் வாட்டர் மாதிரி நல்லா கிளியரா நமக்கு ப்ரிசைஸா இதுதான் நம்ம பண்ண போறோங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கு. வி காட் அ ரீசன் டு டூ தட். அப்படி அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஒரு உத்வேகம் இருக்கு அதை செய்யறதுக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு அப்படின்னாலே ஹஸ் நாட் லாஸ்ட் இட்ஸ் வே. ஸோ அந்த மாதிரி தெளிந்த நீரோடை பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அது பாட்டுக்கு ஒரு லைன்ல வந்து போய்கிட்டே இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அதுக்கு இருக்காது. அது எந்த வழியில போகணுமோ அந்த வழியில ஃபுல்லா அது டிராவல் ஆகிக்கிட்டே போகும். எவ்வளோ கல் மண் எதை கிராஸ் பண்ணி வந்தாலும் அதனுடைய தன்மை என்னவோ அதே லைன்ல வந்து அது டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். அதையே வந்து கொஞ்சம் டீவியேட் பண்றது மாதிரி அதுல வந்து நம்ம ஏதாவது கலந்து விடுறது இல்ல வந்து அதனோட டைரக்ஷனை மாத்துறது மாதிரி அந்த ஸ்ட்ரீமோடைய வந்து நம்ம குழப்பிக்கிட்டே இருக்கும், அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அது வந்து டைரக்ஷன் மாறும். அது ஒரே அந்த லைன்ல போகாது, அது போக வேண்டிய பாதைக்கு போகாம நடுவுல அது வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி டீவியேட் ஆகும் அங்கிட்ட அங்கிட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளியர் ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் மாதிரி நமக்கு வந்து நம்மளோட பண்ணக்கூடிய ஃபோக்கஸ், நம்மளுடைய செய்யக்கூடிய செயல் வந்து தெளிவா எதை நோக்கி போறோம் அப்படிங்கிற தெளிவு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ஹாஸ் நாட் லாஸ்ட் இட்ஸ் வே. நம்மளுடைய பாதையை நம்ம இழக்கவே மாட்டோம். எந்த பாதையில நமக்கு போகணுமோ அந்த பாதையில நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைன் மீன் பண்றது. where the clear stream of reason has not lost its way. ஸோ உங்களுக்கு எங்க வந்து அந்த பண்ணக்கூடிய தெளிவு, அந்த திண்ணம் வந்து நம்ம மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கோ அப்போ உங்களோட வழியை நீங்க தொலைக்க மாட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இன்டு த dreary
desert, sand of dead habit. ஸோ ட்ரெரி டெசர்ட், சாண்ட் ஆஃப் டெட் ஹேபிட் அப்படிங்கறது வந்து எதை மீன் பண்ணுன்னா ஒரு லைஃப்லெஸ் ஒரு தன்மையை வந்து உணர்த்துறது. ஸோ லைஃப்லெஸ் அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சியே இல்லாம, ஒரு எழுச்சி இல்லாம, ஏனோ எப்படியோன்னு இருக்கிற மாதிரி ஒரு இருக்கு இல்லையா, வறண்ட பாலைவனம் மாதிரி. அண்ட் வந்து நமக்கு உணர்வே இல்லாத ஒரு ஒரு பழக்கம், டெட் ஹேபிட் அப்படின்னு வந்து இங்க எதை மீன் பண்ணுவாங்கன்னா, நம்ம ரொட்டீனா நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய அடாப்ட் பண்ணிருக்கிற ஒரு ஹேபிட், நம்ம கல்ச்சர்ல இருந்து நம்ம ரிலீஜன்ல இருந்து ஏதாவது ஒரு ஹேபிட்ஸ் வந்து நம்ம அடாப்ட் பண்ணிருப்போம் இல்லையா. ஸோ அந்த அடாப்ஷனுக்கு என்ன ரீசன், நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணணும், இப்படி சாமி கும்பிடணும், இப்படி வந்து வழிபடணும், இப்படிதான் வந்து நம்ம இது பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், கொடுக்கணும், மனுஷங்களுக்கு இப்படிதான் பழகணுங்கிற அந்த சென்ஸ் ஆஃப் புக்லெட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் என்னங்கிற தெளிவு நமக்கு இருக்கணும். ஒரு விஷயத்த பண்றோம்னா அது ஏன் பண்றோங்கிற தெளிவு நமக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான தெளிச்சி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தெளிந்த நீரோடைய மாதிரி we can travel anywhere without any distractions அப்படின்னு. அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம தொலைஞ்சு போயிடுவோம். லைக் வந்து ஒரு மீனிங்கே இல்லாத ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல, நமக்கு வந்து லைஃபே இல்லாத ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயத்த, அதான் இன்க்ளூடிங் சென்ஸ்லெஸ் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் சூப்பர்ஸ்டியஸ் பிலீஃப். ஸோ சென்ஸ்லெஸ் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதுதான் சூப்பர்ஸ்டிஷியஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் அப்படின்னா மூட நம்பிக்கை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து ஒரு விஷயம் உண்மையாவே இருக்காது, ஆனா எல்லாரும் சொல்றாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு ஒரு விஷயத்த கண்ணை மூடிக்கிட்டு நம்புறது. அண்ட் சென்ஸ்லெஸ் ட்ரெடிஷன்ஸ் அப்படிங்கிறது ஏன் அந்த பழக்க வழக்கத்தை பண்றோம், அந்த ட்ரெடிஷனை ஏன் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறதே தெரியாம அப்படியே வந்து எல்லாரும் சொல்றாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ஸ்லெஸ்ஸா பண்ணிட்டு இருக்கிறது, அறிவே இல்லாம. ஸோ அது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கிறது வரைக்கும் they have no rational justifications. அதுக்கு வந்து ஒரு நல்ல விளைவுகளே நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறப்போ we have got nothing. The poet strongly decides the stream of human reason to not stay into the desert of human biases and prejudices. ஸோ என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நம்மளுடைய மனித பிறப்பு அப்படிங்கிறது சும்மா இந்த மாதிரி வறண்ட பாலைவனம் மாதிரி ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அதை கேட்போம், இல்ல பாரம்பரியமா இது இருக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணாம we have to think on our own selves. ஸோ நம்மளுடைய இதுல ஹியூமன் பயாசஸ் என்னென்ன இருக்கு, என்ன டிஃபரன்சியேஷன்ஸ் இருக்கு, வேரியேஷன்ஸ் என்ன இருக்கு, அதை எப்படி ஒருங்கிணைக்கணும், அது எப்படி நம்ம இதை எடுத்து கொண்டு போக முடியும், அதுல நல்லது என்ன கெட்டது என்னங்கிற பிரிச்சு பாக்குற அறிவு இருக்கணும். ஸோ டு புட் இன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்லி, people's thought process should be governed by rational thinking, not by superstitions. ஸோ நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா your thinking must be rational thinking. முன்னோக்கி பாக்குறது மாதிரியான பார்வை உங்களுக்கு இருக்கணும். அதை பண்றோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறீங்க, இல்ல சொல்றாங்க யாராவது அப்படின்னா அது ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், வாட் இஸ் தட் மீன் பை அப்படிங்கிற தெளிவு இருக்கணும். அது இல்லாம எதுவுமே யாரோ சொல்றாங்கன்றது கேட்டுட்டு பண்றதுக்கான அந்த விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. அதான் சூப்பர்ஸ்டிஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம இப்ப நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல தெளிவு இருக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்ல வர்றது அப்படின்னா, where the clear stream of reason has not lost its way into the dreary desert sand of death habits. ஸோ இந்த மாதிரி பிரயோஜனமே இல்லாத ஏதோ ஒரு பழக்க வழக்கத்தை, ஏதோ ஒரு வழிபாடு முறைகளை, சம்பந்தமே இல்லாத யாரோ சொல்லப்பட்ட விஷயங்களை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு பெருசா பேசிட்டு இருக்கிறாம, உண்மையா வளர்ச்சிக்கான தேவை என்ன, அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ரேஷனல் திங்கிங் நமக்கு வந்து வேணும். அப்படி இருக்கிறப்போ we have got into the clear stream of water so that we can move forward to do whatever we want to do. ஸோ அந்த ஒரு புஷ்ஷுக்காக நம்ம மைண்டை வந்து நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ தட் இந்த மாதிரியான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணாம நிஜமாவே பிரயோஜனமா எந்த விஷயம் இருக்கோ அதுல ஃபோக்கஸ் பண்ணி மூவ் ஃபார்வர்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் இதுல பாருங்க, வேர் த மைண்ட் இஸ் லெட் ஃபார்வர்ட் பை தி இன்டு எவர் வைடனிங் தாட் அண்ட் ஆக்ஷன். ஸோ வேர் த மைண்ட் இஸ் லெட் அப்படிங்கிறது லீட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, LEAD லீட் அப்படின்னு சொல்லுவோம். அதுனா முன்னோக்கி எடுத்துட்டு போறது, அதுதான் லீட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ லீடோட பாஸ்ட் டென்ஸ் தான் லெட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். வேர் த மைண்ட் இஸ் லெட் ஃபார்வர்ட் பை தி அப்படிங்கிறது THEEன்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த தி அப்படிங்கிறது எதை மீன் பண்ணோம் அப்படின்னா யூ, நம்ம, நீங்க தான் அப்படின்னு வந்து மீன் பண்ணோம். வேர் த மைண்ட் இஸ் லெட் ஃபார்வர்ட் பை தி பை யூ.
ஸோ உங்க மைண்டை வந்து நீங்க எப்போ நீங்களே உங்க மைண்டை வந்து முன்னாடி வழி நடத்தி கூட்டிட்டு போறீங்களோ இன்டு எவர் வைடனிங் தாட் அண்ட் ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரியான உங்களோட தாட் ப்ராசஸே வைடனா இருக்கு, பிரயோஜனமா இருக்கு, உங்களால பகுத்தறிவா யோசிக்க முடியுது அப்படின்னு அந்த ஒரு பிரிச்சு பார்க்குற அறிவு தெளிவுக்கு உங்க உங்க மைண்டை நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கிறப்போ அந்த இந்த நம்ம எந்த விஷயத்த பண்ண போறோமோ அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து இதுல சொல்லுவாங்க. ஸோ தாகூர் perceives thought and action as being complementary, neither thoughtless action nor actionless thought. So என்ன சொல்றாரு அப்படின்னா தாட்லெஸ் ஆக்ஷன் அப்படின்னா ஒரு எண்ணம் ஏதோ சொல்றத மட்டும் செய்யறோம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. தாட்லெஸ் ஆக்ஷன் யோசிக்காம ஒரு விஷயத்த பண்றது அந்த மாதிரி இருக்கீங்க. இல்ல வந்து ஆக்ஷன்லெஸ் தாட் நீங்க பண்றீங்க, வந்து தோன்றதை செய்யாம ஏதோ ஒண்ணு இஷ்டத்துக்கு அப்படின்னு கடமைக்குன்னு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸா ஒரு விஷயத்தையும் பண்ணாம உங்களுக்குன்னு ஒரு ரோல் நேஷன் ஹி என்விஸ் ஹேட். ஸோ நீங்க ஒரு விஷயத்த உருவாக்கி அந்த விஷனை வந்து கிரியேட் பண்ணி அந்த விஷனுக்குள்ள இந்த நீங்களோட தாட் ப்ராசஸ வந்து ஃபிட் இன் பண்றது. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ வந்து நீங்க வைடனா யோசிக்கிறீங்க. ஒரு இப்ப நீங்க வந்து கோயிலுக்கு போகணும், வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு வந்து யாராவது சொல்றாங்க அப்படின்னா நீங்க கோயிலுக்கு போறீங்க, சாமி கும்பிடுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அது என்ன வகையில இருக்கு, நீங்க அதை இன்வால்மெண்டா பண்றீங்களா, அந்த அமைதி வந்து உங்களுக்கு உங்க உங்க பீஸ் ஆஃப் மைண்டுக்கு வந்து கொடுக்குதா, ஆனா அதுல இருந்து உங்களால வந்து இன்னும் நல்லா யோசிச்சு முடிவு எடுக்க முடியுதா, ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்குதா, உங்க மேல ஒரு நம்பிக்கை வருதா, இதுதான் வந்து அந்த வழிபடுறதுக்கான விஷயமே. ஸோ நம்மள நாம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுதான் வந்து இந்த மாதிரி வழிபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டு கெட் இன் டு அவர் செல்ஸ் அதுக்காக பண்றது. ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் நமக்கு வந்து பண்றோமா, இல்ல வந்து சும்மா சொன்னாங்க எல்லாரும் போறாங்க நானும் போறேன் அப்படின்னு போறாம நம்ம எதுக்காக பண்றோம் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பர்பஸ் என்ன, ஆனா அது எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறதுக்கான நமக்கு தாட் ப்ராசஸ் வந்து அப்படி பெருசா இருக்கும். ஒரு விஷயத்த இதுதான் இப்படிதான் அப்படின்னு வந்து ஜட்மெண்டலா யோசிக்காம அதுல சரி எது தப்பு எது அப்படின்னு பிரிச்சு யோசிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வந்து நமக்கு அந்த மாதிரி வைடனிங்கா இருக்கு அப்படிங்கிறப்போ உங்களோட மைண்டே வந்து உங்களை முன்னாடி கூட்டிட்டு போகும். வேர் தட் யூ கேன் see a clear path of water stream அப்படின்னு வந்து சொல்றது. அண்ட் இதான் செகண்ட் லைன்ல. அண்ட் தேர்ட் இதுல பாத்தீங்கன்னா இன்டு தட் ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம் மை ஃபாதர் லெட் மை கண்ட்ரி அவேக். ஸோ இப்படி சொல்லி தான் இந்த போயம் வந்து முடிச்சிருப்பாங்க. அண்ட் இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டு தட் ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம், இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம்கான பாதை வந்து இவ்வளோ பெருசா இவ்வளோ தெளிவா வந்து கிடைக்கிறதுக்கான வழிவகை வந்து என்னுடைய நாட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து இவர் கடவுளை பார்த்து வேண்டுறது மாதிரி. ஸோ இங்கே அவர் ஃபாதர் அப்படின்னு மென்ஷன் பண்றது பரம்பிதா பரமேஸ்வரா. சோ அவங்களதான் வந்து காட் அப்படி காடஸ் ஃபாதர் அப்படின்னு வந்து யார சொல்றாரு அப்படின்னா பரமேஸ்வரனை வழிபடுறது மாதிரி இவர் வந்து சொல்றாரு. இம்ப்ளோரிங் ஹிம் டு ரோஸ் ஹிஸ் கண்ட்ரி இன்டு அ ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ வந்து நமக்கு அந்த ஃப்ரீடமுக்காக தானே அந்த மொத்த போயமே எழுதப்பட்டுச்சு. ஸோ எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒரு எழுச்சிகரமான கவிதை மாதிரி இது வந்து எழுதினது. ஸோ அப்படி பாக்குறப்போ ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம் வேர் ஆல் தி அபவ் டிஸ்கிரைப்டு கண்டிஷன்ஸ் ஒரு ஃபுல்ஃபில்டு. ஸோ இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் நம்ம வைடன் பண்றோம், ஒரு விஷயத்த பண்றோம்னா ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோங்கிற தெளிவு, அண்ட் வந்து இந்த ப்ராசஸ் நம்ம வந்து எப்படி லீட் பண்ணிட்டு போறோம், நம்ம மைண்டை நாம எப்படி வழிநடத்தி கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிற இந்த எல்லா ப்ராசஸுமே இட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸ்ப்ளோரிங் யோர் செல்ஸ் அண்ட் ஓப்பன் அப் யுவர் மைண்ட். ஸோ நம்ம மைண்டை நம்ம ஓப்பன் பண்ணி இண்டிவிஜுவலா வி ஹாவ் டு ஒர்க் ஆன் அவர் செல்ஸ். அவர் கண்ட்ரி ஹேஸ் செவரல் ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ் அண்ட் வந்து கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் இருக்கு. இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் தாண்டி ஹவு வி ஹாவ் டு ஆரிஜினேட் கோஆர்டினேட் அவர் செல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக நம்ம இண்டிவிஜுவலா ஒருத்தருமே அவேரா இருந்தா மட்டும்தான் இப்படி எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இந்த ஒரு விஷயத்த வந்து லீட் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரும் தனக்குள்ள இருக்கிற ஒருத்தரை வந்து எழுப்பணும், தனக்குள்ள இருக்கிற ஒரு மைண்டை வந்து முழிக்க வைக்கணும். சும்மா வந்து எல்லாரும் சொல்றாங்க எது சொல்றாங்க அப்படின்னு வந்து ஒரு ரீசன்லெஸ் வாழ்க்கை இருக்காம இண்டிவிஜுவாலிட்டி என்னங்கிறத தனித்தன்மையை தூண்டி விட்டு அதுல இருந்து நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்ந்து இணைச்சு இந்த விஷயத்த வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேயர் கைண்ட் ஆஃப் திங்ல வந்து ஸ்டார்ட் பண்றது மாதிரி தான் இது இருக்கும். ஸோ கடைசியா என்ன சொல்லி முடிப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீடம்க்கு ஒரு பெரிய லெவல் ஆஃப் சக்சஸ்க்கு என்னோட கண்ட்ரியை வந்து முழிக்க வைங்க, என்னோட கண்ட்ரியை வந்து கோஆர்டினேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கறது மாதிரி இவர் ப்ரேயர் பண்றது மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டிங். ஸோ இல்லையா இல்லையா அந்த ஃப்ரீடம் இண்டிபெண்டன்ஸ் டைம்ல எல்லாம் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி போயம்ஸ் இருக்கும், கவிதைகள் இருக்கும். ஸோ அவங்கவுங்க லாங்குவேஜ்ல அவங்கவுங்க வந்து அதை எழுதி
அவங்கவங்க மக்கள வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு வந்து நெறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுல ஒன் ஆஃப் த திங்ஸ் தான் இது. வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர். ஸோ உங்க மைண்ட் தான் உங்க மைண்ட் எங்க இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு பயமே இல்ல. ஒரு விஷயத்துல ஒரு தெளிவு இருக்கு, கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படிங்கிறப்ப, உங்களோட மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்கள லீட் பண்ணும் அப்படிங்கிற அந்த தெளிவுக்காக சொல்லி இந்த போயம வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அண்ட் இதுலருந்து இது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்லயே வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் தாகூர். அவரோட என்னென்ன அவர் எழுதியிருக்காரு, அவர் என்னென்ன சாதனை பண்ணியிருக்காரு, அண்ட் கீதாஞ்சலி எழுதியிருக்காரு. அண்ட் இதுவும் ஒன் ஆஃப் த ம் போயம்ஸ் இல்லையா? அந்த கீதாஞ்சலி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட் தான் இந்த போயம் நமக்கு. அது இது பார்த்தீங்கன்னா 35த் போயம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த போயம் வந்து அதுல இந்த சாப்டர் வந்து கீதாஞ்சலியில 35த் சாப்டர்ல வந்து நமக்கு வரும். ஸோ அததான் நமக்கு வந்து இங்க லெசனா குடுத்திருப்பாங்க. ஆனா அத குடுத்துட்டு அதிலேயே வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் பாருங்க. ஸோ இந்த 2 ஸ்டான்ஸாஸ் தான். மொத்தமே இது வந்து ஒரு 11 லைன்ஸ் ஆஃப் போயம் தான். இத வந்து 2 செக்ஷன்ஸா பிரிச்சு நமக்கு ஒரு ஒரு செக்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் எதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரிய பத்தி மொத்தமா சொல்லிட்டு கண்ட்ரில இவ்ளோ டிஃபரன்சஸ் இருக்கு, இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அண்ட் இதெல்லாம் ஒண்ணு சேர்த்து தான் நம்ம வந்து புதுசா ஒரு விஷயத்த லீட் பண்ணணும்ன்றத சொல்லிட்டு, 2வது ஸ்டான்ஸாஸ்ல எப்படி ஒருத்தரும் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டிய லீட் பண்ணணும், நம்ம மைண்ட் எப்படி வந்து தாட் ப்ராசஸ் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத 2ண்ட் ஸ்டான்ஸால சொல்லி, கடைசியில வந்து கடவுள்கிட்ட இந்த மாரி இதுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் குடுங்க அப்படின்னு கேட்கறது மாரி இருக்கும். அண்ட் இதுல கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஒய் இஸ் ரீசன் கம்பேர்ட் வித் கிளியர் ஸ்ட்ரீம்? ஸோ அந்த ரீசன வந்து ஏன் கிளியர் ஸ்ட்ரீமோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிளியர் ஸ்ட்ரீம் டினோட்ஸ் தட் இட் இஸ் தெளிந்த நீரோடை அப்படின்னு வந்து சொல்லுவோமா? ஸோ கிளியரா தண்ணி இருக்கு, தெளிஞ்ச தண்ணியா இருக்கு அப்படின்றப்போ, அது பாட்டுக்கு அது வேலைய பார்க்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட தாட் ப்ராசஸும் ஒரு கிளியர் ஸ்ட்ரீமா இருக்கணும். தெளிந்த எண்ணங்கள் இருக்கு, தெளிந்த தாட் ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ, நம்ம மைண்ட் நம்மள லீட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பேரிசனுக்கு கிளியர் ஸ்ட்ரீம வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் வேர் ஹஸ் ரீசன் லாஸ்ட் இட்ஸ் வே? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்த நோக்கி பண்ண போறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ, அந்த ரீசன் வந்து எந்த இடத்துல தொலைஞ்சு போகும்? வேர் இட் லாஸ் அப்படிங்கிறத வந்து கேட்டிருப்பாங்க. நீ அது வந்து எந்த இடத்துல தொலைஞ்சு போகும் அப்படின்னா, நம்ம இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றப்போ, நம்மளுக்கு பண்ணக்கூடிய பெரிய விஷயங்கள் நமக்கு டீவியேட் ஆகும். சூப்பர்ஸ்டியஸ் பிலீஃப்ஸோ இல்ல வந்து ஒரு விஷயத்த வந்து உண்மைத்தன்மை இல்லாம அத வந்து நம்புறது அண்ட் வந்து சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல நம்ம பெரிய விஷயத்த கோட்ட விடுறது. இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால நம்மளோட பாத்தே வந்து சேஞ்ச் ஆகறதுக்கான சான்ஸ் இருக்கும். அண்ட் வந்து கொஸ்டின்ஸ் நமக்கு இந்த மாதிரி கேட்பாங்க. அண்ட் இது தாகூர் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நான் திருப்பி சொல்ற மாரி எல்லா சாப்டர்லயும் யூ ஹேவ் டூ நோ அபௌட் த ஆத்தர். எல்லா போயம் ஆகட்டும், ப்ரோஸ் ஆகட்டும், இல்ல இந்த ஸ்டோரீஸ் பார்க்குறோம் இல்லையா? அதுலயே ஆகட்டும், எல்லாத்துலயுமே அ ஆத்தர் யாரோ, ஆத்தர பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த சாப்டரோட டைட்டில் என்ன? டைட்டில் எழுதினது யாரு? அப்படிங்கிற அந்த 2மே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா வந்து ஆத்தர்ஸ பத்தி குடுத்திருக்காங்க, தாகூர் பத்தி குடுத்திருப்பாங்கன்னு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரியில வந்து குடுத்திருப்பாங்க ஆத்தர் பத்தி. அந்த மாதிரி ஆத்தர பத்தி தனியா வந்து நமக்கு இவ்ளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறப்போ, இது அது முக்கியமா இது வந்து இந்தியன் ஆத்தர் அப்படிங்கிறப்போ, இவங்கள பத்தி நெறைய வந்து குடுத்திருப்பாங்க. அண்ட் இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுலருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா இவ்ளோ இருக்கு இல்லையா? ஸோ தாகூர பத்தியே இவ்ளோ இருக்கு. அவரு எப்ப பொறந்தாரு? அந்த கீதாஞ்சலி புக் எழுதினது எப்போ? அந்த கீதாஞ்சலி எந்த அ ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ்ல எழுதினது? எந்த வருஷம் எழுதினது? இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதனால தாகூர் என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறது முக்கியமா இந்தியன் போயட், இந்தியன் ஆத்தர்ஸ் அப்படின்னா அவங்கள பத்தி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். அண்ட் இதுதான் இந்த போயம். அண்ட் இதுலயே பார்த்தீங்கன்னா நமக்கு கிராமர் போர்ஷன் வந்து இருக்கும். ஸோ கிராமர் போர்ஷன்ல ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு செயல் வினை, செயல்பாட்டு வினை அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம் இல்லையா? ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது செயல் வினை. ஆக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம என்ன ஆக்ஷன் செய்றோமோ, அத மென்ஷன் பண்றது தான் ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது செயல்பாட்டு வினை வந்து சொல்லுவோம். செய்யப்படுறது. ஒருத்தரால செய்யப்பட்டத நம்ம சொல்றது. செய்யப்பட்டதா சொல்லப்படுறது. அதுதான் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனே எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன் இல்லையா? சப்ஜெக்ட் என்ன சொல்ல வராங்களோ, அதாவது நம்ம அந்த சென்டென்ஸ்ல எத பத்தி பேசுறோமோ அதுதான் சப்ஜெக்ட். ஒரு ஆள பத்தி பேசுறோம், ஒரு பொண்ண பத்தி பேசுறோம், ஏதோ ஒரு இடத்த பத்தி பேசுறோம், இல்ல வந்து அந்த மாரி அனிமல்ஸ பத்தி பேசுறோம். இதுதான் வந்து அந்த சென்டென்ஸ்க்கான சப்ஜெக்ட். முக்கியமா எத பத்தி சொல்றோமோ அதுதான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பெர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன் அப்படிங்கிறது அந்த நம்ம சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் வந்து அங்க என்ன பண்ணுது?
சப்ஜெக்டோட ஆக்ஷன் என்ன. இப்ப அந்த ஒரு இடத்த சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கு, கோயில் இருக்கு, அப்ப அதுதான் வந்து அங்க சப்ஜெக்ட். ஒரு ஆளை சொல்றோம் அப்படின்னா அந்த ஆள் என்ன ஆக்ஷன் பண்றாங்க, விளையாடுறாங்க, தூங்குறாங்க, அந்த ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரக்கூடியது. ஸோ சப்ஜெக்ட் தட் பெர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன் அண்ட் தட் ஃபோக்கஸஸ் த சப்ஜெக்ட் ஹூ இஸ் த டூயர். ஸோ யார் இந்த விஷயத்த பண்றாங்களோ அவங்கள முன்னிலைப்படுத்தி அந்த சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்மள வந்து யார் அந்த விஷயத்த வந்து டூயர் ஆஃப் த ஆக்ஷன் மே நாட் பி எக்ஸ்பிளிக்ட்லி மென்ஷன்ட். ஸோ யார் அந்த விஷயத்த பண்றாங்க அப்படிங்கிறது கடைசியா சொல்லப்பட்டிருக்கும், அது வந்து பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஒரு சப்ஜெக்டை முன்னிலைப்படுத்தி ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆக்டிவ் வாய்ஸ். அதே சப்ஜெக்டை நீங்க கடைசியா சொல்றீங்க, லீஸ்ட் இம்பார்ட்டன்டா அந்த சப்ஜெக்ட்டுக்கு இருக்கு அந்த சென்டென்ஸ்ல அப்படின்னா தட் இஸ் கால்ட் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுதான் வந்து செயல் வினை, செயல்பாட்டு வினை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ செயல் வினை அப்படிங்கிறது நான் இப்போ வந்து அவங்க நான் வந்து கோயில் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு வந்து நீங்க யாரோ ஒருத்தர் நான் நான் வந்து கோயிலுக்கு போனதா சொல்றது பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இட்ஸ் அ கம்யூனிகேட்டிங் டூல். பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேட்டிங் டூல், ஒரு வந்து மெசேஜ் கன்வீனியர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு விஷயத்த இன்னொரு விஷயமா கன்வெர்ட் பண்ணி இன்னொருத்தர் சொல்றது, இன்னொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றது தான் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் ஹாஸ் அ சப்ஜெக்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல சப்ஜெக்ட் இருக்கும், பிளஸ் அதோட கண்டினியூஷன்ல வி ஹவ் காட் த வேர்ப். என்ன வேர்ப் சொல்றோமோ அந்த ஆக்ஷன் வருது இல்லையா, ஸோ அந்த வேர்ப் சொல்லுவோம். பிளஸ் தேர்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயமுமே எல்லா ஆக்டிவ் வாய்ஸஸ் சென்டென்சஸ்லயுமே இருக்கும், சப்ஜெக்ட் வேர்ப் அப்படிங்கிறது. அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ஹான்ஸ் பண்றதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, த செஃப் ப்ரிப்பேர்ட் அ டெலிஷியஸ் மீல், இதுதான் வந்து சென்டென்ஸ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் த செஃப் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஏன்னா செஃப்பை பத்தி தான் இங்க பேசுறோம். அப்ப செஃப் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ப்ரிப்பேர்ட் அ டெலிஷியஸ் மீல். ஸோ ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிறது வேர்ப் நமக்கு இல்லையா. ஸோ ப்ரிப்பேர் அப்படிங்கறத பாஸ்ட் டென்ஸ்ல ப்ரிப்பேர்டுன்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிறது வேர்ப் பிளஸ் என்ன ஆப்ஜெக்ட், என்ன பண்றாரு த செஃப் ப்ரிப்பேர்ட் அப்படின்னாலே இட்ஸ் ஆல்சோ அ கம்ப்ளீட் சென்டென்ஸ். இதை மட்டும் பார்த்தாலே இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் சென்டென்ஸ். இதுவே ஒரு ஒரு முழு சென்டென்ஸ் தான். செஃப் ப்ரிப்பேர்டு, செஃப் வந்து பண்ணிட்டாங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதே ஒரு முழு சென்டென்ஸ் தான். என்ன ப்ரிப்பேர் பண்ணாருங்கிறது இட்ஸ் அன் அடிஷனல் திங். அவர் அந்த பர்டிகுலரா ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லையா, டெலிஷியஸ் மீல் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு டெலிஷியஸ் மீல் ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு. ஸோ அதுதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அடிஷன் டு த கம்ப்ளீட்டட் சென்டென்ஸ், அதுதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்ம கேள்வியே கேட்காம பதில் அந்த சென்டென்ஸ்லயே வந்துரும். அதுதான் the chef prepared a delicious meal அப்படின்னா it has subject as the first part and verb as the middle part and last partல we have the object delicious meal அப்படிங்கிறது. ஸோ இப்படிதான் வந்து ஆக்டிவ் சென்டென்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ்க்கான சென்டென்சஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, அதனோட சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாசிவ் வாய்ஸ்னா என்ன, அந்த பாசிவ் வாய்ஸோட சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு இந்த சென்டென்சஸ் இது இது இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சாதான் இன்கேஸ் எக்ஸாம்ல வந்து கிராமர் போர்ஷன் நீங்க வந்து எல்லா சாப்டர்ல இருக்கக்கூடிய கிராமர் போர்ஷன்ல இருந்து கண்டிப்பா நமக்கு ஒரு கொஸ்டின் வந்துரும். சோ அப்படி பாக்குறப்போ இதுல இருந்து உங்களுக்கு வர கொஸ்டின் பாத்தீங்கன்னா சென்டென்ஸ குடுத்துட்டு அது ஆக்டிவ் வாய்ஸா இல்ல பாசிவ் வாய்ஸா அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஆர் எல்ஸ் நமக்கு ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ குடுத்துட்டு கன்வெர்ட் திஸ் இன்டு பாசிவ் வாய்ஸ், இல்லைன்னா ஒரு பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ குடுத்துட்டு கன்வெர்ட் திஸ் இன்டு ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஆனா மொத்தத்துல இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். அப்படிங்கிறப்போ ஆக்டிவ் வாய்ஸ் வந்து இட்ஸ் அ நார்மல் சென்டென்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கேஸ் எக்ஸாம்ல வந்துட்டு சென்டென்ஸை கொடுத்துட்டு இது என்ன வாய்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸ்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஸோ அதே மாதிரி தான் பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ்லயுமே நமக்கு என்ன இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். பட் என்ன இருக்கும், அப்படியே ரிவர்சிபிளா இடத்த மாத்தி இருக்கும். ஆக்ஷன் ஆக்டிவ் வேர்ப்ல பாத்தீங்க, ஆக்டிவ் வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்டே சப்ஜெக்ட் வந்துரும். ஸோ இங்கே வந்து கண்டிப்பான முறையில சப்ஜெக்ட் வந்து கடைசி பார்ட்ல தான் வரும். ஸோ பாசிவ் வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து கடைசி பார்ட்ல வரணும். அதுதான் ஒரே ஒரு ஹிண்ட். நீங்க கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சப்ஜெக்ட தூக்கி லாஸ்ட்ல போடுறது தான் நீங்க கன்வெர்ட் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அப்ப அப்படின்னா நீங்க எதை முக்கியத்துவமா கொடுக்கணும் அப்படின்னா அங்க அடிஷ்னலா நம்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லி பார்த்தோமா அந்த சென்டென்ஸ்ல, ஸோ அதை தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ அங்க நம்ம என்ன பார்த்தோம், செஃப் ப்ரிப்பேர்ட்
டெலிஷியஸ் மீல் அப்படின்னு வந்து பார்த்தோமா, அதை அப்படியே நீங்க பாசிவ்ல கன்வெர்ட் பண்றப்போ பாருங்க, டெலிஷியஸ் மீல்ங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துருச்சு. கடைசியா இருந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துருச்சு. டெலிஷியஸ் மீல் முன்னாடி வந்துருச்சு. வாஸ் ப்ரிப்பேர்ட். ஸோ அங்க வந்து ப்ரிப்பேர்டுன்னு கொடுத்துருந்தாங்களா? ஸோ ப்ரிப்பேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஆல்ரெடி அ பாஸ்ட் சென்டென்ஸ், பாஸ்ட் வேர்ப் இல்லையா? ஸோ அந்த பாஸ்ட் வேர்பை நீங்க என்ன பண்றீங்க, இன்னமுமே கன்வெர்ட் பண்ணி பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாத்துறீங்க. அதான் வாஸ் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஆட் பண்றீங்க. ஸோ வாஸ் ப்ரிப்பேர்ட் அப்படிங்கறது அடிஷ்னலா நடுவுல கொடுக்கக்கூடிய வேர்ப்ல கொடுத்துட்டு பை த செஃப். ஸோ சப்ஜெக்ட் நீங்க கடைசியா கொடுக்குறீங்க. செஃப் அப்படிங்கறத என்ன பண்றீங்க, கடைசியா கொண்டு வந்துட்டீங்க. இன் பிட்வீன்ல என்ன மட்டும் ஆட் பண்ணிருக்கோம், பை மட்டும் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ கண்ணை மூடிட்டு நீங்க எக்ஸாம்ல வந்து இப்படி பாக்குறீங்க அப்படின்னா பாசிவ் வாய்ஸஸ் எல்லாத்துலயுமே இந்த பை அப்படிங்கிற வேர்ட் இருக்கும். ஏன்னா செய்யப்பட்டது, இவங்க செஞ்சாங்க, இவங்களால செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதனால ப்ரிப்பேர்ட் பை த செஃப் அப்படிங்கிற மீனிங்ல அது வரும். ஸோ பை வந்துச்சு அப்படின்னாலே இது வந்து பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு அர்த்தம். நீங்க அதை கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க கடைசியா சப்ஜெக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு ஆட் த வேர்ட் கால் பை. அதை வந்து ஆட் பண்ணி தான் கொடுக்கணும். அண்ட் நீங்க வந்து ஆல்சோ ரிமெம்பர், இந்த பாசிவ் வாய்ஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே பாஸ்ட் சென்டென்ஸ்ல தான் இருக்கணும், சாரி பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இதுல ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து ப்ரெசன்ட் டென்சஸ் வரதுக்கு, ஃபியூச்சர் டென்ஸ் வரது மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து பாசிவ் வாய்ஸ்ல கொடுக்குறப்போ அதை கண்டிப்பா பாஸ்ட் டென்ஸ்ல வர மாதிரி தான் கொடுக்கணும். இப்போ நீங்க அங்க ப்ரிப்பேர்டுன்னு பார்த்தோமா, அதையே என்ன பண்ணிருக்கோம், ப்ரிப்பேர்ட் இஸ் இட் செல்ஃப் பாஸ்ட் டென்ஸ். அதை வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிருக்கோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். தட் இஸ் வாஸ் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். வாஸ் அப்படிங்கிறது இங்க செஃப் அப்படிங்கிறது ஒரு ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் குறிக்கும் இல்லையா? ஸோ ஹீ வாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால வாஸ் ப்ரிப்பேர்ட் பை த செஃப் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மாதிரி தான் ஆக்டிவ்ல இருந்து பாசிவா கன்வெர்ட் பண்றது நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் இது வந்து இப்படிதான் இந்த சென்டென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இப்படி இந்த இந்த தெளிவு வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல நீங்க என்ன பண்ணணும், இப்போ வந்து ஆக்டிவ்ல இருந்து நீங்க பாசிவ் வாய்ஸா ஒரு சென்டென்ஸை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் நமக்கு இங்க கொடுத்திருப்பாங்க. எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ். இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ செயல்பாட்டு வினையா நீங்க மாத்தணும். அப்படிங்கிறப்போ நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா, அந்த சென்டென்ஸ்ல எங்க சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு, ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு அப்படிங்கறத அதை ரீட் பண்ணதுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்ஜெக்ட்னா யாரை பத்தி சொல்றாங்க, மனுஷங்களோ, இடமோ, பிளேஸோ, அனிமலோ, எதை பத்தி சொல்றாங்களோ அது சப்ஜெக்ட். அது இருக்கா, வேர்ப் அது பண்ணக்கூடிய ஆக்ஷன் என்ன பண்றாங்க, சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, நடக்கிறாங்க, படிக்கிறாங்க, இந்த மாதிரியான வேர்ப்ஸ் இருக்கா? ஸோ வேர்ப்ஸ் இருக்கு. ஆப்ஜெக்ட் இருக்கா, அது வந்து எதை வச்சு படிக்கிறாங்க, எங்க நடக்கிறாங்க, அந்த மாதிரியான பர்டிகுலர்ஸ் இருக்கா, அது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணதுமே இந்த 3 விஷயமும் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துறணும். மூவ் த ஆப்ஜெக்ட் டு த பிகினிங். ஸோ இதை பார்த்ததுமே என்ன பண்ணணும், கடைசியா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்துடணும். அண்ட் நடுவில் இருக்கக்கூடிய வேர்பை பாசிவ் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணணும். தட் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளா பாஸ்ட் டென்ஸ்ல நீங்க வந்து அந்த வேர்பை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், பைங்கிற வேர்டை ஆட் பண்ணிட்டு சப்ஜெக்டை கடைசியா கொண்டு வந்துடணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இது. அண்ட் இதே தான் நீங்க வந்து ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு மாத்துறீங்க அப்படின்னாலும், பாசிவ்ல இருந்து ஆக்டிவ்க்கு மாத்துறீங்க அப்படின்னாலும் இதே தான். இதே ஃபார்முலாவை தான் நீங்க மாத்தி மாத்தி போடுவீங்க. சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் முன்னாடி பின்னாடி மாத்தி போடுறது தான் மொத்தமாவே ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ன்றது. கீழே இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஷி பேக்ஸ் டெலிஷியஸ் கேக்ஸ். அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷி பேக்ஸ் டெலிஷியஸ் கேக் அப்படிங்கிறது இட்ஸ் அ நார்மல் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்ல என்ன வருமோ அப்படி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஷி பேக்ஸ் அப்படிங்கிறது அவங்க வந்து டெலிஷியஸா ஒரு கேக் வந்து பேக் பண்ணிருக்காங்க அப்படின்றத மீன் பண்ணுது. அதை நீங்க பாசிவ்ல கன்வெர்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், அந்த கடைசியா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டை முன்னாடி கொண்டு வந்துடணும். டெலிஷியஸ் கேக்ஸ் இருக்கா, ஸோ அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டு ஆர் பேக்டு. ஸோ என்ன இங்க வந்து பேக்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், நார்மல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல கொடுத்துருக்காங்களா பேக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல கொடுக்கணும். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல கொடுக்குறப்போ கேக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ப்ளூரல் ஃபார்ம், நிறைய அப்படின்னு அர்த்தமாகும். ஸோ நிறைய அப்படின்னு வர்றப்போ ஆர் ஆட் பண்ணுவோம் இல்லையா? நிறைய விஷயத்த ஒண்ணு சேர்க்கிறோம். தே ஆர், அவர்கள், அது, அவைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஆர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஆர் ஆட் பண்ணிட்டு பேக்ஸ் என்னவா கன்வெர்ட் பண்றோம், பாஸ்ட் டென்ஸ்ல பேக்டு அப்படின்னு வந்து கொடுக்குறோம். ஸோ பேக்ட் பை ஆட் பண்றோம். இங்க ஷீ என்னவா ஆயிருது, ஹெர்ரா மாறிடுது. ஸோ ஷீ அப்படிங்கிறது ஹெர்ரா மாறும். இப்போ இன்கேஸ் இங்க ஹீ இருக்கு அப்படின்னா ஹீ வந்து இங்க ஹிம்மா மாறும் இல்லையா? நவுன்ஸ் ப்ரனவுன்ஸ்ல வந்து இது முன்னாடியே பார்த்திருப்போம். ஸோ இந்த மாதிரி டெலிஷியஸ் கேக்ஸ் ஆர் பேக்டு பை
ஹெர். ஸோ அவங்க வந்து டெலிஷியஸ் கேக்ஸ் இது எல்லாமே அவங்களால ப்ரிப்பேர் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்றது. ஸோ இந்த மாதிரி இதுதான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஷி பேக்டு, இதே சென்டென்சஸ் பாருங்க. ஷி நார்மலா இப்ப இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல பாருங்க, ஷி பேக்டு டெலிஷியஸ் கேக். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல இப்போ வந்துருச்சு. அப்போ இங்க நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா டெலிஷியஸ் கேக் வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க. ஏன்னா இங்க பாருங்க அங்க கேக்ஸ் இருந்துச்சு, இங்க கேக் மட்டும்தான் இருக்கு. டெலிஷியஸ் கேக், டெலிஷியஸ் கேக்னாலே ஒண்ணுன்னு அர்த்தம் இல்லையா? சோ ஒண்ணுதான் அப்படிங்கிறப்போ அங்க நமக்கு என்ன போட தேவையில்லை. சோ ஈஸோ வாசோ நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஆப்வியஸ்லி இது நீங்க வந்து பாஸ்ட் டென்ஸ்ல தான் போட போறீங்க. ஆல்ரெடி இங்க பாஸ்ட் டென்ஸ் தான் இருக்கு. அப்போ இங்க என்னவா கன்வெர்ட் பண்ணுவோம்? பாஸ்ட் பார்ட்டிசிபிளா போடுவோம். முன்னாடி வந்து இஸ்ஸோ வாசோ மட்டும் ஆட் பண்ணுவோம். சோ அப்படி வாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு பேக்ட் பை அந்த ஷீங்கிறது என்னவா இருக்கு? இங்க ஹெர்ரா மாறிடுது. இது வந்து சிம்பிளா, இது வந்து ஒரு பிரசன்ட் டென்ஸ்ல கொடுத்திருக்காங்கன்னா இப்படி, பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்திருந்தாங்கன்னா இப்படி. அதே இது ஃபியூச்சர் டென்ஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா she will bake a delicious cake. ஸோ அவங்க வந்து she will bake a delicious cake. அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. will bake அப்படின்னா இனிமே பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ டெலிஷியஸ் கேக் அதே தான், அந்த கடைசியா இருக்கிறதுக்கு முன்னாடி வந்துருது will அப்படிங்கறத நடுவுல கொண்டு வந்துரும். will be baked by her. ஸோ பேக் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ்ல நமக்கு வந்துருச்சு. பிளஸ் என்ன ஆட் பண்றோம்? நீங்க வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து நீங்க அந்த சென்டென்ஸை பாக்குறீங்க, வில் ஷால் அந்த வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னாலே அது ஃபியூச்சர் டென்ஸ்னு அர்த்தம். ஸோ வில் ஷால் நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலே நீங்க அந்த சென்டென்ஸுக்கு பி வந்து ஆட் பண்ணிக்கணும். நடுவில் இங்க ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, பி பேக்டு பை ஹெர். தி டெலிஷியஸ் கேக் வில் பி பேக்டு பை ஹெர். ஸோ அந்த கேக்ஸ் எல்லாம் வந்து அவங்க இனிமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க ஒருத்தவங்க கிட்ட சொல்றது. அதுதான் வந்து டெலிஷியஸ் கேக் வில் பி பேக்டு பை ஹெர். ஸோ இனிமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணது அவங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படின்னு நம்ம மீன் பண்றது. ஸோ நீங்க ஃபியூச்சர் டென்ஸ்ல வில் ஷால் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலே நீங்க அது கூட பி வேர்ப் வந்து ஆட் பண்ணிக்கணும். என்ன வேர்ப் சொல்ல போறீங்களோ ஆக்ஷன் வேர்ப், அதுக்கு பக்கத்துல பி ஆட் பண்ணிக்கணும். பி பேக் பை ஹெர் அப்படின்னு வந்து சொல்லி முடிப்போம். And she is baking a delicious cake. It is also a present continuous tense. இல்லையா? is அப்படிங்கிறது present continuous tense நமக்கு denote பண்ணும். ing வந்துச்சுனாலே அது என்னது? continuous tense அப்படின்னு சொல்லுவோம். So is baking அப்படின்னா present tenseல சொல்லப்படக்கூடிய continuous verb இது. So present continuous tense அப்படின்னு வந்து சொல்லுவோம். A delicious cake is being prepared. இப்படி நீங்க ஐஎன்ஜி பாக்குறீங்க இந்த சென்டென்சஸ்ல, ஐஎன்ஜி இருக்கு அப்படின்னாலே நீங்க அதை என்னவா மாத்தணும்? அங்க வந்து நம்ம பி போட்டோமா, வில் ஷால் வந்துச்சுன்னா இங்க பி போடுவோம். அதே இது இஸ் பேக்கிங் அந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம்ல வந்துச்சு வேர்ப் அப்படின்னாலே நீங்க இங்க வந்து பீயிங் வந்து ஆட் பண்ணிக்கணும். பி ஐஎன்ஜின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கணும். உங்களோட வேர்ப்ல நீங்க ஐஎன்ஜி பாக்குறீங்க அப்படின்னாலே நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும்? அந்த இஸ் வந்து நீங்க அப்படியே போட்டுக்கலாம். பீக்கு பதிலா அதுல சேர்த்து நம்ம பீயிங் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு பேக்டு பை ஹியர், அதே பாஸ்ட் டென்ஸ்ல வந்துடுது பாருங்க. நீங்க வந்து என்ன மாதிரி சென்டென்ஸ் நீங்க கொடுத்திருந்தாலும் அந்த கன்வெர்ட் பண்ணக்கூடிய வேர்பை கண்டிப்பா பாஸ்ட் டென்ஸ்ல தான் போட போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா பீயிங் ஆட் பண்ண போறீங்க. இல்ல வில் ஷால் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா வில் பி மட்டும் ஆட் பண்ணிப்பீங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் இது. ஷி வாஸ் பேக்கிங் அ டெலிஷியஸ் கேக். ஸோ இது பாத்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ். நமக்கு பேக்கிங் அப்படிங்கிறது இங்கேயும் வந்திருக்கா, இதுலயும் பாருங்க அதே ஃபார்மேட் தான். வாஸ் அப்படியே வந்துடும், பேக்கிங்க்கு பேக்டுன்னு கன்வெர்ட் பண்ணிடுவோம், அண்ட் பீயிங் மட்டும் இடையில ஆட் பண்ணிடுவோம். அண்ட் ஷி ஹாஸ் பேக்டு டெலிஷியஸ் கேக். ஹாஸ் பேக்டு அப்படிங்கிறது ஹாஸ் அப்படிங்கிற வந்துருச்சு அப்படின்னாலே தட் இஸ் அ பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? ஹாஸ் பேக்டு அப்படிங்கிறது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்பதான் அவங்க முடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஷி ஹாஸ் பேக்டு டெலிஷியஸ் கேக். ஸோ இப்பதான் முடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை மீன் பண்றதுதான் இந்த பர்ஃபெக்ட் டென்சஸ் நமக்கு. ஸோ இப்படி பர்ஃபெக்ட் டென்சஸ் வருது, ஹேஸ் வந்திருக்கு, ஹேஸ் கூட பேக்டு வந்திருக்கு அப்படின்னாலே நீங்க எங்க என்ன ஆட் பண்ணணும்? பீன் வந்து ஆட் பண்ணணும். பிஇஎன் இருக்கு இல்லையா? ஸோ பீன் வந்து ஆட் பண்ணணும். ஹேஸ், ஹேட் இந்த மாதிரியான வேர்ப்ஸ் இங்க வந்திருக்கு. ஹேஸ், ஹேவ், ஹேட் இது வந்திருக்கு அப்படின்னாலே நீங்க இங்க வந்து பீன் ஆட் பண்ணிக்கணும். ஸோ சிம்பிள். இதே தான் பாருங்க, இங்க ஹேட் கொடுத்துருப்பாங்க, நீங்க அதே தான் ஹேட் பீன் மட்டும் ஆட் பண்ணுவீங்க, அதே பேக்டு ஆட் பண்ணிட்டு பை ஹெர் அப்படிங்கிறது. ஸோ சிம்பிளா இப்போ நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னா என்ன தெரியும்? ஒரு சிம்பிளான ஃபார்முலா வந்து கடைசியா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட முன்னாடி கொண்டு வந்துருவோம், மிடில்ல வந்து பாஸ்ட் டென்ஸ்ல வேர்ப் வந்துரும், அண்ட் லாஸ்ட்ல வந்து நமக்கு சப்ஜெக்ட் வரணும். இது வந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பை போட்டுக்குவோம். இது வந்து பேசிக்கான ஒரு ஃபார்முலா.
இது எப்படி இதெல்லாம் வேரி ஆகும் அப்படின்னா வில் ஷேல் அந்த மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ்ல கொடுக்குறாங்கன்றப்போ நீங்க பி வெர்ப் சேர்த்து ஆட் பண்ணுவீங்க, பி அப்படிங்கறத ஆட் பண்ணுவீங்க. அதே டெவலப் ஆகிக்கிட்டே வரும், பி பீயிங் பீன் அப்படின்னு டெவலப் ஆகிக்கிட்டே வரும் 3 ஃபார்ம்ல. ஸோ ஒன்னு பி வெர்ப் வந்து ஆட் பண்ணுவோமா, ரெண்டாவது பாருங்க ஐஎன்ஜி, வெறும் ஐஎன்ஜி சேர்த்து அந்த வேர்ப் இருக்கு அப்படின்னா அது நீங்க என்னவா ஆட் பண்ணுவீங்க, அதே ஐஎன்ஜி பி கூட ஐஎன்ஜி சேர்த்துவீங்க, பீயிங் அப்படின்னு வந்து ஆட் பண்ணுவீங்க. அதே இது உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸா இருக்கு, ஹாஸ் ஹேட் ஹேவ் இந்த மாதிரியான வேர்ப்ஸ்ல வந்திருக்கு அப்படின்னா பீன் மட்டும் ஆட் பண்ணுவீங்க. மத்த ஃபார்முலா எல்லாமே ஒண்ணுதான். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துரும், பாஸ்ட் டென்ஸ்ல வந்துரும், அந்த சப்ஜெக்ட் பின்னாடி வந்துரும், இது எல்லாமே ஒண்ணுதான். நடுவுல பண்ற விஷயம் மட்டும் தான் மாறும். அதுதான் வந்து நமக்கு வேர்பல் சேஞ்சிங்ஸ். ஆனா அதுதான் நமக்கு இந்த கன்வர்ஷனுக்கான சேலஞ்சிங் பார்ட்டே அதுதான். ஸோ வில் ஷால்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்துச்சுன்னா பி போட்டுக்க போறோம். அண்ட் அதுலயே ஐஎன்ஜி சேர்த்து அந்த வேர்ப் வந்திருக்குன்னா அந்த பி கூட ஐஎன்ஜி பீயிங்னு சேர்த்துக்க போறீங்க. அண்ட் வந்து பர்ஃபெக்ட் டென்சஸ்ல இருக்கு அப்படின்னா அது பி கூட இஎன் சேர்த்துக்க போறீங்க, பீன் அப்படின்னு வந்து சேர்த்துக்க போறீங்க. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இந்த சென்டென்சஸ் கன்வர்ஷன் நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ நான் சொன்னப்போ மேபி புரிஞ்ச மாதிரி இருக்கலாம். அண்ட் இதுக்கு கீழே வந்து நமக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு இப்படி சென்டென்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, சென்டென்சஸ் இந்த பாசிவ் வாய்ஸ். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்னது, ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம்டு தி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ நார்மல் ஆக்டிவ் வாய்ஸ். இது நீங்க என்னவா கன்வெர்ட் பண்ணணும், பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸால செய்யப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. இதை வந்து அப்படியே நீங்க என்ன பண்ண போறோம், இந்த கடைசியா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட கடைசியா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட முன்னாடி கொண்டு வர போறோம். எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிறது முன்னாடி வந்துடும், ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது கடைசியா வந்துரும், அண்ட் நடுவுல இருக்கக்கூடிய பெர்ஃபார்ம்டு அப்படியே வந்துரும். ஏன்னா பெர்ஃபார்ம்டு இட்ஸ் செல்ஃப் பாஸ்ட் டென்ஸ், ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இது. ஸோ அதை அப்படியே நம்ம கீழே போட்டுக்க போறோம், பை த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்து கடைசியா போட்டு இது முடிப்போம். ரொம்ப ஈஸியா அப்படி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸ், டெசிஷன் வாஸ் மேட் பை த கமிட்டி, கமிட்டியால இந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்றது. அண்ட் அதை வந்து நீங்க என்ன சொல்றீங்க, கமிட்டி ஹாஸ் டிசைடட் திஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். அதை வந்து நீங்க பாசிவ்ல வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஆக்டிவ்ல வந்து கன்வெர்ட் பண்ணணும். இப்படிதான் வந்து எக்ஸாம்ஸ்ல கேக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டென்சஸ் இப்படிதான் கன்வர்ஷன்ல கொடுப்பாங்க. ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு த பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவ் வாய்ஸை கொடுத்துட்டு இதை நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். 1 or 3 சென்டென்சஸ் மினிமம் இருக்கும். எதுல நீங்க கன்வர்ஷன் பாக்குறீங்கனாலும் எக்ஸாம்ல ஒரு 3 சென்டென்ஸ்ல 2 சென்டென்ஸ் ஆவது கேட்பாங்க. இதுல இருந்து இதை கன்வெர்ட் பண்ண, ஆக்டிவ்ல இருந்து பாசிவா மாத்து, பாசிவ்ல இருந்து ஆக்டிவா மாத்து, அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கு இப்போ அந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிட்டிவ் வாய்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுது மேம். ஸோ இந்த கிளியரன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இது எல்லாமே ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இது ரெண்டும் இருக்கு இல்லையா, இது ரெண்டையுமே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. நமக்கு இன்னும் இதுல வந்து கீழே கிராமட்டிக்கல் போர்ஷன்ஸ் இருக்கு, நம்ம எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த இதுல வரும் நமக்கு. ஸோ இது ரெண்டையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதுலதான் ஏன்னா நீங்க சொல்றப்போ ஓரளவு கிளியரா இருந்த மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவல் சென்டென்சஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறப்பதான் அப்ளிகேஷன்ல எங்க உங்களுக்கு தப்பு வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி என்ன மிஸ்டேக்னு கண்டுபிடிச்சாதான் அது ரெக்டிஃபை பண்ண முடியும். எக்ஸாம்ல போய் டைரக்டா உட்காந்து ஆன்சரை எழுதிட்டு ஸ்கோர் பண்ணிட முடியாது. அதனால இந்த 2 பார்ட்டையும் என்ன பண்ணுங்க, இந்த 10 சென்டென்ஸையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதை வந்து ஆக்டிவா கன்வெர்ட் பண்ணுங்க, இதை பாசிவா கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணி எழுதி வச்சிருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதுக்கான ஆன்சர் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறது அடுத்து வரும். ஆனா அது நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த போயம் அண்ட் இந்த கிராமர் போர்ஷன் இதெல்லாம் கிளியரா இருந்துச்சா? இஸ் தட் கிளியர்? எஸ் மேம், கிளியரா இருந்துச்சு. கிராமர் நல்லா புரிஞ்சிச்சு மேம். ஃபைன். ஸோ இதை நீங்க அதில் ஒர்க் அவுட் பண்ணுங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் புதுசா கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லெசன்ஸ் எல்லாமே நமக்கு கூகுள் கிளாஸ் ரூம்ல இருக்கு. அண்ட் அதுல நீங்க எல்லாமே சாப்டர் வைஸ் பார்க்கலாம். எல்லா டைட்டிலுமே அதுல வந்துடும். நம்ம எடுத்த லெக்சர்ஸுமே அதுல வந்துடும், எல்லா லெக்சர்ஸுமே வந்துடும். அண்ட் எல்லா எண்ட் ஆஃப் த லெக்சர்லயுமே நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர்ல எப்படி இருக்கும், அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதையும் தெளிவா பாத்துக்கோங்க. ஸோ தட் கொஸ்டின் இப்படி வந்தா இந்த லெசன்ல இருந்து இப்படிதான் ஆன்சர் பண்ணணும்ன்றது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதையும் ஃபுல்லா டீட்டெயிலா பாத்துக்கோங்க. ஓகே மேம், எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. சப்போஸ் ப்ரீவியஸ் லெசன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டா சொல்வீங்களா? கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்டோ